ஆனால் அங்கு இறந்த உடல்கள் வந்து எங்கு என்று கூட தெரியாமல் போயிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து நினைவஞ்சலி கூறலாம். அந்த மக்களின் வேதனைகள் இந்த இடத்துல வந்து டென்மார்க்கில் பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு இன்னும் ஒரு யுத்தத்தை எவருமே ஏற்க மாட்டார்கள் என்று அந்த அழிவை தாங்குகின்ற சக்தி தமிழருக்கும் இல்லை, சிங்களவருக்கும் இல்லை. அனைத்து தரப்பிலும் வந்து உயிர்கள் போயிருக்காங்க. வந்து கண்டா வர சொல்லுங்க இந்த பாட்டில் தன் மாமாக்காக டெடிகேட் பண்ணுறேன். இந்த போரில் வந்து அவர் காணாமல் போட்டேன்னு சொல்லி ஒரு உணர்வுகளின் வெளிப்பாடுகள் அத்தனையும் கண்முன்ன கொண்டு வந்த வந்து அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வந்து பாருங்க லைன் நினைக்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் தமிழ் மக்கள் அனைவரும் கலந்திருப்பார்கள். அதிலே வந்து குறிப்பாக இன்றைக்கு என்னால் கலந்து கொள்ள இல்லாமல் போட்டு நானும் ஒவ்வொரு முறையும் பிரியாஜும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோம் பார்க்குறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இதுகளால் கலந்து கொள்ள இல்லாமல் போட்டு உண்மையாகவே மன வருத்தம்னு சொன்னால் ஒரு அஞ்சலி செலுத்துகிற ஒரு நிகழ்வுக்கு போயிலன்றது ஒரு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரம் நம்மளுடைய நண்பன் மது பிளாக் வந்து அங்கே போயிருந்தார். அவர் ஒன்று கிளிப் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன். இந்த வீடியோவில் குறிப்பாக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் ஒரு சில தரப்பில் வந்து 1-2 கதைகள் இருக்குது. இப்போ திருப்பவும் ஒரு பிரச்சனையை தொடக்கிறதுக்காக சில நினைவேந்தல்கள் செய்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து நீங்கள் நினைவேந்தல் செஞ்சு ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கிறீங்களென்று ஒரு சில இடங்களில் கதைகள் பரவப்படுறது. அதே நேரம் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் தரப்பில் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. ஆனால் நான் சொல்கிறது என்னவா இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல எத்தனையோ உயிர்கள் போயிருக்குது. மே 18 யுத்தம் மௌனிக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து எத்தனையோ உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கணும். அந்த உயிர்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் எங்களுக்கு வேறு ஆதாரம் இல்லை. இப்போ ஒரு ஆள் வீட்டில் செத்து போனால் வந்து அந்த ஆண்டு ஒரு மரண கிரிஜை ஒரு மரண சடங்கு நடத்தி கொண்டு போகிற பட்சத்தில் இருக்கிறோம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு ஆள் இறந்தாலும் வந்து அவர்கிட்ட உடல் இந்த ஆண்டு இறந்தான்னு சொல்லி ஒரு அஞ்சலி செலுத்தி ஏதோ ஒரு விதத்தில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கு இறந்த உடல்கள் வந்து எங்கு என்று கூட தெரியாமல் போயிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து நினைவஞ்சலி கூறலாம். அந்த மக்களின் வேதனைகள் இந்த இடத்துல தான் என் மகண்ட உயிர் போனது, இந்த இடத்துல என் பிள்ளைண்ட உயிர், இந்த இடத்துல எங்கள் அம்மாண்ட அப்பாண்ட உயிர் போனான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக தான் வந்து நான் அதை பார்க்குறேன். மற்றது வந்து யுத்தம் என்று வரைக்கும் இருக்கிற பல பிரச்சனைகள் பிளவுகள் எதுவாக இருக்கலாம். ஆனால் பறிக்கப்பட்டது என்னமோ எத்தனையோ உயிர்கள். அந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளணும். சரி பிள்ளைகளை தாண்டி யோசிப்போமாக இருந்தால் ஒவ்வொரு உயிரும் பெறுமதியானவை. அந்த உயிர்கள் வந்து போன நாளில் அஞ்சலி செலுத்த வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் இருக்கின்றது. இந்த நாள் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல் முறையாக வந்து டென்மார்க்கில் இவர் பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு வந்து அந்த நாட்டு அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது. அதிலே வந்து ஒரு சில நபர்கள் வந்து இல்லை அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு சில அரசியல் தரப்புகள் கூறிக்கொண்டிருக்கு. ஒரு சில தரப்புகள் வந்து இந்த விஷயம் சம்பந்தமாகவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இன்னும் போய்கொண்டிருக்குது. அப்போ அதை பற்றி நாங்கள் டீப்பாக அலசி ஆராய தேவையில்லை, அது எங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி பார்க்க வந்து முதல் முறையாக டென்மார்க்கில் வந்து அரசாங்கத்துடைய நிபந்தனையோட அரசாங்கத்துடைய ஆதரவோட வந்து இந்த அஞ்சலி செலுத்தல் நடந்திருக்குது. பொதுவாக சாதாரண ஒரு நாட்டு பிரஜையா என்ற கண்முன் தோன்றது என்ன விஷயம்னு சொன்னால் இதில் வேறு வன்மன்களை தாண்டி உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து ஒரு பயந்து அஞ்சலி செலுத்தணும். எங்கிற அண்ணன் ஒரு ஆள் செத்துட்டான் என்று சொன்னால் அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்துறதையே பயந்து போய் செலுத்த நிலைமையாக இருக்குது. அப்போ அதை தாண்டி சிலர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் தூண்டுவதற்காகவோ எந்த ஒரு பிரச்சனையும் தொடங்குவதற்காகவோ இல்லை. ஏண்டா நடந்தெல்லாம் நடந்து முறிஞ்சு போட்டு ஏண்டா இன்னும் ஒரு யுத்தத்தை எவருமே ஏற்க மாட்டார்கள் என்ற அந்த அழிவை தாங்குகின்ற சக்தி தமிழருக்கும் இல்லை, சிங்களவருக்கும் இல்லை. அனைத்து தரப்பிலும் வந்து உயிர்கள் போயிருக்கின்றன. அப்போ நாங்கள் எதிர்பார்ப்பு என்னென்னா நிம்மதியாக ஒரு அஞ்சலி செலுத்த வேணும். அதுக்காக தான் எங்கள் மக்கள் போய் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுலேயும் குறிப்பாக இந்த விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்று சொன்னால் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 3
அதோட டைட்டில் வின்னருங்கிற கில்மிஷாவும் இன்றைக்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு ரவுண்டில் வந்து கண்டா வர சொல்லுங்க இந்த பாட்டில் தன் மாமாக்காக டெடிகேட் பண்ணுறேன், இந்த போரில் வந்து அவர் காணாமல் போட்டேன்னு சொல்லி ஒரு உணர்வுகளின் வெளிப்பாடுகள் அத்தனையும் கண்முன்ன கொண்டு வந்து அந்த கண்டாவை சொல்லுங்க பாடல். அதுலேயும் ஹைலைட் வந்து கண்டா வர சொல்லுங்க, மாமாவை கையோடு கூட்டி வாருங்க, இந்த மாதிரி வந்து டெடிகேட் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. அவர்களுடைய அஞ்சலியை செலுத்தும் விதமாக, அவர்களுடைய வேதனையை தெரிவிக்கும் விதமாக வந்து கில்மிஷா வந்து அந்த இடத்துக்கு இன்றைக்கு சென்றிருந்தாங்க. அது வந்து குறிப்பாக பேசப்பட்டு வருது. அங்கே மது பிளாக் மாதுளனோட உதவியால் வந்து 2-3 கிளிப் கிடைச்சிருக்கு, அதை உங்களோட ஜாயின் பண்ணுறேன். அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வந்து பாருங்க லைன்ல நிற்கிறாங்க. இது முழுவதும் நின்றாங்க, இப்ப இல்ல பாருங்க எல்லாம் முழுகிட்டான். வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிகோடியது. 19ஆம் நூற்றாண்டின் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்பெறுவதை மையமாக கொண்டது. அவதானிக்கக்கூடிய தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் பல்லின மக்கள் குழுமங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட வில்லைகளுக்கூடாகவே அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டன. களவாடி விதையாகியவர்களையும் வாச உறவுகளையும் நினைந்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றுள்ளது. தராசு உள்ளங்கே என்னும் கண்டக வழி கண்டன் வானூர்த்தி பரந்துகின்றது. இப்போது மதுமார்கள் மனரஞ்சலி செய்வார்கள். ஓகே, இந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால், நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.